பார்த்துடலாமா. எப்பவும் போல் பொடி உள்ளி, வெள்ளைப்பூடு, மஞ்சள் பொடி, வத்தல் பொடி இதெல்லாம் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. மல்லி பொடி மட்டும் நான் 3 ஸ்பூன் தான் போடுவேன், அதுக்கு மேலே போட மாட்டேன். அதுவே எனக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. அப்புறம் தேங்காயும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. குத்தா மீன் வந்து முள் இருக்குங்க, அதனால் மீனை நான் 2ஆக கட் பண்ணாமல் முழு மீனாட்டே வச்சுருக்கேன். அப்புறம் தக்காளி பழம், பச்சை மிளகும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த அரைச்சி வச்ச மசாலையை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு புளியும் கரைச்சி வச்சு ஊற்றுங்க. கூட கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு கருவேப்பிலை வந்து தண்ணியில் வச்சு லைட்டாக அலசி போடுங்க. அலசி போடுங்க. கருவேப்பிலையும் போட்டுட்டு அப்புறம் நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் அந்த மீன் எடுத்து போடுங்க. மீன் போட்டால் கழிஞ்சி போகும், முள்ளாக கிடக்கும். பிறகு குழம்புல நல்லா கொதிக்கட்டும். கொதிச்ச பிறகு இந்த மீன் பார்த்துங்க, நான் ஒரு 5-6 மீனுக்கிட்ட எடுத்து வச்சுருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்களா, இப்படி முழுசாக தான் வச்சுருக்கேன். அதை 2ஆக கட் பண்ணோம்னா முள் அவ்வளோ கழிஞ்சி போகும். ஏற்கனவே குத்தா மீன் முள் அதிகம், ஆனால் குழம்பு நல்லாயிருக்கும். மீன் தான் திங்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். அந்த மீனையும் ஒவ்வொன்றா எடுத்து போட்டுருங்க. குத்தா மீன் குழம்பு சூப்பராக இருக்குங்க சாப்பாட்டுக்கு. நீங்களும் வீட்டில் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களே இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய், see you. காலையிலே வீடியோ எடுக்கிறதுனால வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரியாக தாங்க இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.